பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷாம் தேசத்திற்கு நற்செய்தியுண்டு. இந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் வார்த்தை. இது ஒரு காலமும் பொய்க்காது. ஷாமிற்கு நிச்சயமாக துன்பத்திற்கு பிறகு ஒரு இன்பம் உண்டு. இப்போது வேண்டுமானால் ஷாம் அழிக்கப்படலாம், ஆனால் ஷாமிற்கென்று ஒரு நாளை அல்லாஹ் ஏற்படுத்துவான் நிச்சயமாக, இன்ஷா அல்லாஹ். ஷாம் தேசம் என்பது சிரியா, பலஸ்தீனம், ஜோர்தான், லெபனான் இந்த 4 நாடுகள் சேர்ந்தே ஷாம் தேசமாகும். ஷாம் தேசத்தின் சிறப்புகள்: முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அதிகம் பிரார்த்திக்கப்பட்ட இடங்களில் ஒன்று ஷாம். அல்லாஹுவின் பரக்கத் பொருந்திய இடங்களில் ஒன்று ஷாம். நமது 3வது புனித ஸ்தலம் மஸ்ஜிதுல் அக்ஸா உள்ள இடமும் ஷாம்தான். நமது 3வது புனித ஊரும் ஷாம்தான். அதிகமான நபிமார்களை சுமந்த பூமியும் ஷாம்தான். உலகில் அனுப்பப்பட்ட அத்துணை நபிமார்களின் நெற்றி சுஜூது செய்ததும் ஷாமில்தான். வானவர்கள் அதிகம் இறங்குவதும் ஷாமில்தான். வானவர்கள் தங்கள் இறக்கைகளை விரித்து வைத்திருப்பதும் ஷாமில்தான். முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக மக்காவை விட்டு வியாபாரத்திற்காக சென்ற இடமும் ஷாம்தான். பாரசீக கோட்டையில் இஸ்லாமிய கொடி பறக்கும் என்று முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள். அதுவும் ஷாம்தான். 8000க்கும் அதிகமான சஹாபாக்கள் ஷஹீதானதும் இந்த ஷாமிற்காகத்தான். உலகில் பல இடங்களில் குழப்பம் ஏற்படும் போது ஈமான் தஞ்சம் அடைவதும் ஷாமில்தான். கியாம நாள் வரையிலும் ஈமானிற்காக மட்டுமே போராட்டம் நடக்கும் பூமியும் ஷாம்தான். முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு போராட்ட குழுவை ஆதரித்தார்கள் என்றால் ஷாமின் குழுவைதான். அப்போதைய வல்லரசான பாரசீகத்தை இந்த உம்மத் விரட்டிய இடமும் ஷாம்தான். மல்ஹமா என்ற மிகப்பெரிய யுத்தம் தொடங்குவதும் ஷாமில்தான். ரோமர்களுக்கு இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தலைமையில் சங்கு ஊதுவதும் ஷாமில்தான். யூதர்களை பார்க்கும் இடமெல்லாம் வெட்டுவதும் ஷாமில்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குவதும் ஷாமில்தான். தஜ்ஜால் கொல்லப்படுவதும் ஷாமில்தான். மஹ்சர் பூமி ஏற்படுவதும் ஷாமில்தான். கியாம நாளின் நெருப்பு ஒட்டுமொத்த மனிதர்களையும் ஒன்று திரட்டுவதும் ஷாமில்தான். இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த ஷாமிற்கு அவ்வளவு சிறப்பும் மகத்துவமும் உள்ளது. ஷாம் அழிக்கப்படுகின்றது என்று யாரும் கவலை கொள்ள வேண்டாம். இஸ்லாம் உள்ளவரை ஷாமை அழிக்க முடியாது. இப்போதைய நமது பணி ஷாமிற்கும் அம்மக்களுக்கும் அதிகம் பிரார்த்திப்பதேயாகும். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஸ்ஸலாம்.